ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இப்போ லைவ் மார்க்கெட்ல வந்து ப்ளே பண்றோம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. கொஞ்சம் நம்ம நிதானமா தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஏன்னா காலையில வந்து பிரீமியம் எல்லாம் மெல்ட் ஆகும். நம்ம எந்த ஒரு இடத்துல பிரேக் அவுட் கிடைக்குதோ, அத ரிலேட்டடா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே வாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் மார்க்கெட்ல. ஓகே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். 3 மினிட்ஸ்க்கு வந்திருக்கோம். டேட்டாஸ் எல்லாம் எங்கே போயிடுச்சு? 9:15. ஓகே. சரி. இங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பை, புல் ட்ரெண்ட் எல்லாமே வந்து நம்ம கான்செப்ட்டுக்கு வந்திருக்கு. ஸ்ட்ராங் பை அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? நம்ம இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹோம்ல போறோம். கோட்டக் நியோ ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் 24,350 இந்த ஸ்ட்ரைக்கு தான் நான் ட்ரை பண்ணி வைக்கிறேன். ஓகே. இங்க சார்ட் எல்லாம் லோட் ஆகட்டும். சரியா? இப்போ இதுக்கு மேலே போனால் தான் நான் பை எடுக்கணும். 151க்கு அட்லீஸ்ட் 151 ஆச்சு போகணும். நான் இதுக்கு மேலே தான் பை எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் கீழே போகுது. நான் வந்து இங்கேயே எடுத்தாச்சுன்னா மேபி அகெயின் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலான எப்போவுமே நம்ம பிரேக் அவுட்டில் தான் எடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த பிரேக் அவுட் ஆச்சு நமக்கு கிடைக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மேபி இந்த பிரேக் அவுட்டை கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் ட்ரேட் எடுத்தாகணும். ஏன்னா எனக்கு எக்ஸ்பைரி டே. இப்போ போறேன். அதுக்கப்புறம் 1 ஒரே நிமிஷம் ஒரு வாட்டி கூட பார்க்குறேன். 144 எனக்கு ஒர்த்தா இருக்குமான்ட்டு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வேணா நம்ம இந்த கேண்டில்ல கூட வைக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அதுவரைக்கும் நம்ம 152க்கு மேல தான் பை. சரிங்களா? 152, 158. ஓகேங்களா? இது வந்து நான் இப்போதைக்கு ஓவர் நைட் பொசிஷன் தான் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து கோட்டக் நியோல தான் ட்ரேட் பண்ணுறது. அதுக்கு ரீசன் என்னென்னா லோ ப்ரோக்கரேஜ். தென் இதில் இப்போ ஒரு சில நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதையும் நம்ம கையோட இந்த டிகர் ஆயிடுச்சுன்னா பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே இங்கே சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ என்ன கண்டிஷன் ஸ்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டாக்ஸும் நல்ல அப்பில் தான் இருக்குது. 82, 19, 123, 142. சரிங்களா? இப்போ எல்லாமே அப் சைடில் தான் இருக்குது. நம்மளோட ஏரியா ஜூன் எல்லாமே அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. பைஸ் இங்கே வந்து இப்போ ஸ்கேல்பிங் வந்திருக்கு. இங்கே இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே ஸ்ட்ராங் பைன்னு வந்திருக்கு. ஓகே டச் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மேலே போகலாம். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு பாட்டமில் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து மாஸ்டர் மைண்ட் பிரேக் அவுட் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. 3 கேண்டில் ரெட்டில் வந்திருக்கு. இந்த செகண்ட் கேண்டிலையும் கீழே உடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பை எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கும். மாஸ்டர் மைண்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு நல்லா எடுத்துகிட்டு மேலே போவாங்க. திடீர்னுட்டு மார்க்கெட்டில் இங்கேருந்து ஒரு 50% போகும். இல்லைன்னா டேயோட ஹை வரைக்கும் கூட போகும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா டேயோட ஹை. ஓகேங்களா? இது வந்து 106க்கு மேலே தான் பை. இது ஆல்ரெடி நான் மாஸ்டர் மைண்ட் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே 106க்கு மேலே நம்ம பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம். பட் பவர் வந்து ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டுக்கு தான். அப் ட்ரெண்ட் போயிட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேணா ஒரு ஸ்கேல்பிங் வந்து இங்கேயே ட்ரை பண்ணலாம். பாட்டம்லேயே. ஒரே நிமிஷம். இதுக்கு மேலே ட்ரை பண்ணிடுவோமா? 144க்கு மேலே. ஓகேங்களா? 144க்கு மேலே நான் ட்ரை பண்ண போகிறேன்.
இல்லைனா ஒரு ரிஸ்க்கு 20 பாயிண்ட் ரிஸ்க் வைக்கிறேன். மார்க்கெட் ஆர்டர்லேயே போட்டு வைக்கிறேன். 20 பாயிண்ட் ரிஸ்க்கு செட் ஆகுமா? ஓகே, எல்லாம் அப் ட்ரெண்ட் ஆனதுனால நான் போட்டு வைக்கிறேன். பார்ப்போம். ப்ரீமியம் கடார்னு மெல்ட் ஆகிடும், அதுதான் பிரச்சனை. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம பை பண்ண ரேஞ்ச் வந்து இங்கே, நம்ம செல் பண்ணக்கூடியது இங்கே தான் செல் பண்ணணும். 9 பாயிண்ட் தான், 124ல் செல் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா பிரேக் அவுட் ஆகலை, அதனால் டார்கெட் வந்து பையாக இருக்கிறனால 30 பாயிண்ட்ஸ் 163 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா 190, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எத்தனை? 190, 14 பாயிண்ட். இப்போது நம் புது ஃபீச்சர்ஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு சேம் டைமில் வந்து டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ பண்ணலாம். இப்போது நம்மளோட அந்த நிஃப்டி அந்த நேமுக்கு பக்கத்துலேயே ஒரு சீல்டு இருக்கும். அந்த சீல்டில் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஆட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கு இல்லையா? இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் வந்து 159 போடுவோம். ஏன்னா அடுத்து ஒரு நம்பர் வருது, ரவுண்ட் நம்பர். அதுக்கு அந்த டைமில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நமக்கு வருது அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? 190, இங்கே லிமிட் போடுறேன். ஏன்னா கண்டிப்பாக இங்கே லிமிட் போட்டு தான் நம்ம இது பண்ணணும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, அதனால். ஓகேங்களா? இப்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, டார்கெட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? எங்கே ஓடிட்டே இருக்கு? இப்போது நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்தால் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம் நம்ம டெக்கை. 149, 150 ஒரு 2 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபோக்கஸ் பை, ஸ்ட்ராங் பை என்ன தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்ப்போம், ஹீட் மேப்பை ஒரு வாட்டி பார்ப்போம். ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் செல்லிங் கண்டிஷனில் தான் வந்திருக்கு. நிஃப்டி ஸ்டில் அப்டேட் ஆகாமல் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா நிறைய டேட்டாஸை இன்பில்ட் பண்ணனால என்னமோ சார்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன டிலே இருக்குது. இது உடனே என்னன்னு பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பட் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம சீட்டில் எக்கச்சக்கமாக ஆட் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில எரர்ஸ் வரத்தான் செய்யும். நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு அப்பு. ஓகே, இப்போ வந்து கடார்னு மேலே போகிறான், ஒரே கேண்டில் எடுத்து கீழே கொண்டு வரான். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான் நல்லா சப்போர்ட்டு. பார்ப்போம். நெட்டு ஸ்லோ ஆயிடுச்சு. ஆட் சிம்பிள், ஆப்ஷன்,
நிஃப்டி 24,350 கால் ஆப்ஷன் இன்னைக்குள்ள டேட்டில். அதே மாதிரி புட் ஆப்ஷன் நம்ம எதை எடுத்திருக்கோம், 24,500 தான் புட் ஆப்ஷன். சரிதானே? 4,500 புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ வந்து கால் ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம், கூடயே புட் ஆப்ஷனையும் ஆட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னோட இதை லிங்க் பண்ணிடுறேன். ஓகே, லிங்க் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சிலதை டெலீட் பண்ணோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு கலக்கலன்னு போட்டு வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஓகே, இது ரெண்டுமே இருக்கட்டும், இதுவும் தேவையில்லை, அப்புறமா வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 150 போயிருக்கு. நம்ம எடுத்ததுலேருந்து நமக்கு ஒரு 800 ரூபாய் பக்கத்தில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம். நம்ம இன்னுமே, ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் பை அந்த கண்டிஷன் வந்தனால நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் நமக்கு கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு. அதனால் நம்ம பெட்டர் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக்ஸ் வந்து கீழே போகாமல் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 150லேருந்து 160 ஆயிடுச்சுன்னா ஓகே. ஓகேங்களா? பட் 151லேருந்து 145க்கு வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாப் லாஸை மாடிஃபைட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டேயில் வந்து ஸ்டாப் லாஸ் மாடிஃபைட் பண்ணுறப்போ சடார்னு நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஓவரான லாஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம லாஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம லாஸ் 125. ஓகேங்களா? நம்ம இன்னும் ஒரு 6 பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி அப் வைக்கிறோம். ஓகேங்களா? நம்மளோட என்ட்ரி 33, 7 பாயிண்ட் தான் நமக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ். சரிங்களா? அதை எப்படி நான் மோடிஃபைட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சேம் இந்த சீல்டு சிம்பிளில் போங்க, கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து கிளிக் பண்ணி இப்போ 119 இருக்கிற இடத்துல 125ன்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு 10 பாயிண்ட் போதும். 150 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு மாடிஃபைட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, ஸ்டாப் லாஸ் கிடைக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ப்ளே பண்ணலாம். இப்படி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுறது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நம்ம வந்து அதுக்கு உடனே ஸ்டாப் லாஸை தான் மூவ் பண்ணுமே தவிர டார்கெட்டை வேணால் கம்மி பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நமக்கு வந்து இப்போது நான் 133ல் எடுத்தேன், 150 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா ஒரு 17 பாயிண்ட் மேலே போயிருக்கு. சரிங்களா? போதும், ஒரு 1000 ருபீஸ் எனக்கு டன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ், ஸ்ட்ராங் பை அந்த கண்டிஷன்ஸ் இருந்தனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிடிக்க பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட சின்ன ஒரு லாஸ் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்மளால் ஈஸியாகவே மார்க்கெட்டில் இருந்து ரெக்கவரி ஆகி வர முடியும். சரிங்களா? இப்படி தான் இப்போ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே ஆனனால தான் இப்படி ஸ்டாப் லாஸ் வந்து டக்குன்னு ஹிட் ஆகிறது. சரிங்களா? இதே இது நார்மல் டேயில் அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது கூட வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம புட் ஆப்ஷன் சைடு போகிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கேல்பிங் தான் போகணும். 10 பாயிண்டில் தான் போகணும். ஓகேங்களா? கால் சைடு போனால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜியில் போகணும். ஓகேங்களா? இல்லாமல் புட் ஆப்ஷன் நீங்கள் இப்போ எடுத்தீங்கனாலும் இங்கே 10 பாயிண்ட் தான். மாஸ்டர் பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும். இல்லாமல் பொறுமையாக 10 பாயிண்ட்ஸ், இப்போ இந்த இடத்த பிரேக் ஆகிடுச்சு, 94 பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு 99 எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் நம்ம அங்கே தக்க வைக்க பழகிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணுறது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸ்ட்ராங் பை வந்துச்சு. இதனால் நம்ம வந்து ஹோல்டு பண்ணோம். இது இன்றைக்கி ஹோல்டு பண்ணால் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே ஆனாலும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணோம். இது நார்மல் டேயில் இந்த மாதிரி இருக்காது. இவ்வளோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நெருங்குறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்படி தான்
நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாமே பையிங் கண்டிஷனில் இருந்தால் நம்ம பைக்காக வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம இது பண்ணிப்போம். சரிங்களா? இது ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே ஈஸி. இப்போ நமக்கு ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல டார்கெட்டை நம்ம கேட்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 15 பாயிண்ட்டுங்கிறதெல்லாம் நல்ல டார்கெட் தான். ஓகே, வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னை கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது ட்ரேடிங்கை வந்து முடிச்சிட்டோம். மணி வந்து இப்போ 11 மணி ஆகுது. இப்போ தான் எனக்கு ட்ரேடிங் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கேல்பராகவும் சரி, ஒரு ட்ரேடராகவும் சரி, 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒரு ஸ்கேல்பர்னா அவங்க நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அதிகமான லாட் போட்டு ஒரு ஸ்கேல்ப் பண்ணி வெளியே வருவாங்க. எப்படி வேணாலும் ஸ்கேல்பிங் வந்து நிறைய விதமாக ஒவ்வொருத்தரோட இதுபடி அவங்களுக்கு எந்த மாதிரி அந்த இதில் ப்ளே பண்ணுறாங்களோ அப்படி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. பட் என்ன விஷயம்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல்ஸ் வச்சுருப்பேன். எனக்கு இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரணும். அந்த ப்ராஃபிட் வர்றது வரைக்கும் நான் ப்ளே பண்ணுவேன். லாஸ்ட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் எனக்கு இருக்கும். சரிங்களா? ஆனால் ப்ராஃபிட்னா நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துலேருந்து நான் வந்துடுவேன். எனக்கு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000. இல்லை மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்டியாக எனக்கு ஃபீல் ஆச்சு, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம ப்ளே பண்ணிப்போம். இன்னைக்கு என்னோட ட்ரேடிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம காலையிலே பண்ணதான் வந்து இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஆர்டர் பொறுத்த மட்டும் 28 ஆர்டர் அப்படின்னா 14 ட்ரேடு நான் வந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? 14 ட்ரேடு பண்ணியிருக்கிறேன். இது நான் ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து இது வந்து ஓப்பனில் போட்டிருக்கிறோம். அது வந்து கேன்சல் போடுறோம். புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன் ஏன் நான் ஓப்பனில் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக பாருங்கள், ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்படி ஒரு பையிங் கண்டிஷன் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாக்காக கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து ஒரு செல் கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கு. பட் இங்கே பார்க்குறப்போ நம்ம நிஃப்டி, இது எஃப்என்ஓ ஸ்டாக் கமிட்டில் நிறைய மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஹெவி வெயிட்டில் ஒரு மிட் கேப்பு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி வேரி வரும். பட் நிஃப்டி ஸ்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 37, 38 அப்படியே ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் தான் நிஃப்டி இருக்குது. ஃபோக்கஸ் பை தான். எல்லாமே அப் ட்ரெண்டு. நம்மளோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாலும் ஹீட் மேப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங் பைன்னு தான் இருக்குது. ஓகேங்களா? பட் நான் வந்து இப்போ கால் எடுத்திருந்தேன். இங்கே கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் வந்து புக்கிங் நடக்கிறனால நான் வந்து என்னோட இதை வந்து கேன்சல் பண்ணுறேன். இன்னைக்கு போதும். இதுதான் இன்னைக்கு என்னோட ப்ராஃபிட். 5000. லாஸ்ட்டாக எடுத்த கால் தான் வந்து நிஃப்டி 24,400 எடுத்து இங்கே வந்து ஒரு 2,440 ரூபா நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம். சம்டைம் வந்து 2 லாட் போடுவேன். ஒரு லாட் வந்து 10 பாயிண்டில் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். அது ஏன் அந்த 2 லாட் போடுறேன்னா, நமக்கு அப்போது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்குதா இருந்தால் ஒரு 10 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிடுனா நமக்கு ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறம் ஹிட் ஆனால் கூட பெரிய அளவுக்கு லாஸ் இருக்காது. மேபி ஒரு 200, 300 தான் லாஸ் இருக்கும். அந்த மாதிரியும் நான் ப்ளே பண்ணுவேன். சரிங்களா? இன்னைக்கு நான் புட் ஆப்ஷன் காலையில் வந்து நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி ஒரு 162 ரூபா லாஸ் வந்துச்சு. ஆக்சுவலி அது ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் உடனே காஸ்ட் டு காஸ்ட் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். செகண்டு நீங்கள் லைவில் இருக்கிறப்போ தான் அந்த கால் எடுத்தேன். உங்களுக்கே தெரியும் இது எந்த கால். 24,350. இது லைவ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம இந்த இதை ப்ளே பண்ணியிருந்தோம். இந்த இருக்குது. நம்ம 134 எடுத்தோம். நம்மளோட டார்கெட் வந்து 167 இருந்துச்சு. 30 பாயிண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு கேட்ச் பண்ணேன். நல்லா புல் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணோம். அது வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துச்சு. சரிங்களா? அது 30 இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்து ப்ளே பண்ணி அதுலேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் போட்டோம். அது நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிட்டேன். தென் வந்து ஒரு கால் ஆப்ஷன் போட்டோம். கால் ஆப்ஷன் வந்து 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஒரு 3 லாட்டு போட்டோம். ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். கணக்கு ஒரு 6 பாயிண்ட் அடித்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் போட்டேன். அது எனக்கு 20 பாயிண்ட் லாஸ் கொடுத்துச்சு. தென் வந்து ஒரு கால் ஆப்ஷன் போட்டு 2,440 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சிச்சு. இது வந்து நான் எடுத்த ரேஞ்ச் வந்து 130 சம்திங். எக்ஸிட் ஆனது 168. ஒரு 60 பாயிண்ட் கிட்ட நான் பிடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிட்டேன். சரிங்களா? இன்றைக்கி இவ்வளோ தான் ட்ரேடிங். உங்களுக்கே தெரியும் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல்
இத வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறோம். பட் இது எக்ஸ்பைரி டேல கொஞ்சம் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணி வெளிய வரது தான் இன்னுமே பெட்டரான ஒரு இதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஓவராலா முடிச்சுக்கிறேன் நான். நான் இன்னைக்கு ட்ரேடிங் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண போறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து மஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸாக எங்கிட்ட இருந்து இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த சீட்டை வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு, இதை எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலான்ட்டு. எல்லாருமே வந்து பை ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னதும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நமக்கு இதில் வந்து காமிச்சதும் நம்ம டைரெக்டாக போய் பை பண்ணுறதில்ல. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேலே இருக்கக்கூடிய கேண்டிலோட பிரேக் அவுட்டில் தான் நம்ம பை பண்ணுறோம். அதுக்காக டேயோட ஹையோ இல்லை ஸ்விங் ஹையோலாம் இல்லை. அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் போகிறப்போ இல்லை ஒரு ரன்னிங்கில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஹேண்டிலில் பை பண்ணி 10 to 15 பாயிண்ட் பிடிப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மட்டும் நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து கேட்ச் பண்ணுவோம். இது ஓவராலாக உங்களுக்கு இப்போ இந்த உங்களோட ட்ரேடிங் சிஸ்டமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம இங்கே இதை பார்த்து கூட நம்ம நிறைய பேர் ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா சார்ட்டை பார்ப்போம். இங்கே லெவல் பண்ணுவோம். இது உடச்சிச்சு. ஓகே, மேலே போச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்ட் நமக்கு ப்ரீமியம் கிடச்சிருக்குன்னா ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிருக்கும். மேலே போகும்னா திடீர்னு கீழே போகும். அப்போது ப்ரீமியம் இங்கே புட் ஆப்ஷனில் ஒரு பெரிய கேண்டில் கிரியேட் ஆகும். இங்கே கிரியேட் ஆகும். உடனே நம்ம என்ன யோசிப்போம்னா, ஓகே இந்த இடத்துல போய் பை பண்ணியும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஓடி ஓடி நம்ம புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன்னு மாறி மாறி போட்டு அன்னைக்குள்ள ட்ரேடிங்கே வந்து நம்ம பெரிய ஒரு லாஸுக்கு போயிடுவோம். சரிங்களா? இப்போ அப்படி இல்ல. நமக்கு ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்டுன்னு தெரியுது. அப்போ அந்த பை சைடு வந்துச்சுன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிடிப்போம். இதே இது செல் சைடில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிலோ பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா 10 to 15 பாயிண்ட் பிடிச்சி ஸ்கேல்பிங் பண்ணி ஒரு 5000 ஆர் 4000 சம்திங் நமக்கு வந்ததும் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு ஓவராலாக ட்ரேடிங் செட்டப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.